பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கிறீங்க? உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இந்த வேளையிலே நாம் சுகமாய் வாழ்வதற்கு போதுமான ஆசீர்வாதத்தையும் ஆயுள் நாட்களையும் பரிபூரணமான சரீர சுகத்தையும் கொடுத்து நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையின் விசுவாசத்தோடு இந்த நாளை நாம் துவங்குவோம். இந்த நாளோடு கூட கர்த்தர் நம்மோடு நிலைத்திருந்து நம்மளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அவருடைய மகிமையினாலே வல்லமையினாலே நிரப்பி அவருடைய ராஜ்யத்துக்கு சித்தமுள்ள கருவிகளாக எப்பொழுதும் வாழ்ந்திட அவர் கண்களிலே நமக்கு கிருபை கிடைக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் என்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாக முத்திரையிடப்பட்டு இருக்கணும். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல தகப்பன் தன்னுடைய பிள்ளைகள் தேவைகளை பூர்த்தி செய்கிறது போல இன்றைக்கிருந்து நாளைக்கு மறைந்து போகும் தகப்பனுக்கு அப்பேற்பட்ட அக்கறையும் பார சுமையும் இருக்கும் பொழுது தாயின் கருவில் உருவான நாள் முதற்கொண்டு இம்மட்டும் நம்முடைய சுகத்தோடும் பலத்தோடும் பாதுகாத்து கொண்ட தேவாதி தேவனுக்கு எப்பேற்பட்ட நம் மீது அக்கறை இருக்கும் என்பதை யோசிச்சு பாருங்க. அவைகளை நினைக்கும் பொழுது நம்முடைய இருதயம் பூரித்து அவரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்துக்கு சாட்சியாக நிலைத்திருக்க நாம் அவருடைய பிள்ளைகளாய் முத்திரையிடப்பட்டு ஆசீர்வாதத்தினாலே நிரப்பும்படியாக கர்த்தர் நம்மை கண்ணோக்கமாய் பார்க்கிறார். அவருடைய பார்வையிலிருந்து ஒருவரும் தப்பிக்க முடியாது. நன்மை செய்கிறவர்கள் ஆனாலும் சரி, தீமை செய்கிறவர்கள் ஆனாலும் சரி, யாராயிருந்தாலும் அவருடைய கண்கள் அவர்களை நோக்கி பார்க்கிறது. மல்கியா 3 அதிகாரம் 16 ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதை கர்த்தர் கூர்ந்து கவனிக்கக்கூடிய தேவனாயிருக்கிறார். அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் குறிக்கப்பட்டு இருக்குமாம். அப்படியானால் நாம் செய்கிற நன்மையை மாத்திரமல்ல, தீமையும் கூட அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். அந்த தண்டனைக்கு ஒருவரும் தப்பிக்க முடியாது, பதில் சொல்லவும் முடியாது. கர்த்தருடைய தீர்ப்பு எப்படியோ அப்படியே நம் வாழ்க்கையிலே செயல்படும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். சரி, கர்த்தரின் நாளிலே நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார்? அவருடைய வார்த்தை நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக எச்சரிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறதா என்று பார்ப்போமா? சங்கீதம் 107 அதிகாரம் 20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவனை குணமாக்கி அவனை அழிவுக்கு தப்பிவிக்கிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. ஒரு மனிதனை மார்த்தமல்ல, ஒரு மனுஷியும் கூட கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் பேசுகிறார். என் மகனே, என் மகளே, என் சரீரம் பலவீனம் அற்று போயிருக்கிறது. டாக்டர்களால் குணமாக்க முடியவில்லை. டாக்டர்களாலே நான் கைவிடப்பட்டு இருக்கிறேன். உறவினர்களாலே நான் ஒதுக்கப்பட்டு இருக்கிறேன். என் சரீரம் எனக்கே பாரமாய் இருக்கிறது. சுமையான இந்த சரீரத்தை நான் வேதனையோடு துக்கத்தோடு கடந்து வர இந்நாட்கள் எனக்கு சஞ்சலப்படுகிற நாட்களாயிருக்கிறது என்று நீங்கள் யோசிக்கின்றீர்களா? உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார். என் வசனத்தை அனுப்பி உன் சரீரத்தையும் உன்னுடைய உடல் உறுப்புகளையும் அவயங்களையும் சரீரத்தின்
தாங்கி நிற்கும் எலும்புகளையும், சதைகளையும், இரத்த குழாய்களையும், நரம்புகளையும், ஒவ்வொரு செல்களையும் நான் அழிவுக்கு கொண்டு போகாதபடி உங்களை குணமாக்கி உங்களை தப்பிவித்து பாதுகாத்துக் கொள்வேன் என்று இந்த வசனத்தின் மூலமாய் உங்களோடு பேசுகிறார். நம்புவீர்களா? விசுவாசிப்பீர்களா? அப்படி தேவனுடைய சத்தியத்தை குறித்து விசுவாசிப்பவர்களுக்குத்தான் இந்த வார்த்தை நிறைவேறும். தேவனாகிய இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையிலே மறுபிறவை என் சரீரத்துக்கு கொடுத்து என் ஆயுள் நாட்களை பெருக செய்து என்னை குணமாக்கி அழிவிலே என்னை கொண்டு போகாதபடி அவர் என்னை தப்பிவிப்பார் என்ற விசுவாசத்தின் நம்பிக்கையோடு இந்த நாளை கடந்து வருவோம். இந்த நாள் மிகவும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் அனுபவிக்கிற நாளாக இந்த நாள் எனக்கு நிறைவேறப்படும் என்று உறுதியோடு நம்பிக்கையோடு நாம் கடந்து வருவோம். கிறிஸ்துவுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.